அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மாசி அமாவாசை தினத்தன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய வாசலில் இந்த 3 பொருள் சேர்த்து நீங்கள் எரிச்சு விட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் தடைகள் நீங்கும், பணத்தால் இருக்கிற பிரச்சனை அனைத்துமே தீரும், கடன் இருக்குது அப்படின்னாலும் தீரும். உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இந்த பரிகாரம். வராகி அன்னை வழிபாடு செய்யும் பக்தர்கள் அனைவருமே செய்து பாருங்கள். வராகி அன்னை அருளால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு இருக்கும், திடீர் பண வரவு இருக்கும். நம் வாசலில் எரிக்கின்ற ஒவ்வொரு பொருளுமே பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை ஈர்த்து தரக்கூடிய முக்கியமான பொருள் தான். என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் அப்படின்னா, பிரியாணி இலை, நமக்கு ஒரு பிரியாணி இலை தேவைப்படும். அதாவது பிரிஞ்சி இலை அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க, நம்ம பிரியாணி இலையும் சொல்லலாம். கிராம்பு 3 கிராம்பு எடுத்துக்கோங்க. பச்சை கற்பூரம் மிகவும் முக்கியம், பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு அந்த பிரியாணி இலையும் நம்ம கிராம்பு நன்றாக எரிய வேண்டும். அப்படி இருக்கும்போது நீங்கள் கற்பூரம் கூட 2 சேர்த்துக்கோங்க. ஆனால் பச்சை கற்பூரம் கட்டாயம் சேர்க்க வேண்டும், நன்றாக எரிய வேண்டும். அப்படிங்கிறதுக்காக ஒரு கற்பூரம் கொஞ்சம் பெருசாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. அந்த பிரியாணி இலையை உங்களுக்கு பணம் எவ்வளோ பணம் தேவையோ அவ்வளோ பணத்தை அதில் எழுதிட்டு அதை நல்லா நீங்கள் ஒடிச்சிட்டு அகல் விளக்கோ அல்லது நம்ம கொட்டாங்குச்சியில் கூட நீங்கள் வைத்து அதை எரிச்சிக்கலாம். உங்களுடைய வாசல் வெளியே வைத்து நீங்கள் எரிச்சிக்கோங்க. எரிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நினச்சது அது நடத்தி கொடுக்கும். ஒரு அற்புதமான தாந்திரிக பரிகாரம் இந்த பரிகாரம். பிரியாணி இலை, கிராம்பு, பச்சை கற்பூரம் கட்டாயமாக வேண்டும். பச்சை கற்பூரம் இந்த 3ம் சேர்த்து நீங்கள் எரிக்க வேண்டும். ஒருவேளை வாசலில் உங்களால் எரிக்க முடியாத அளவுக்கு இடம் இருக்கின்றது அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் வீட்டில் ஓனர் திட்டுவாங்க, கற்பூரம் ஏற்றினால் கூட ஓனர் திட்டுவாங்க அப்படிங்கிறதும் ஒரு சில பேர் சொல்லியிருக்கிறீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வீட்டுக்குள்ளே ஹாலில் அமர்ந்து உட்காந்து இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்துட்டு நீங்கள் தூங்க போகலாம். நல்ல மாற்றங்கள் இருக்கும். முடியும் அப்படி இருப்பவர்கள் வாசலில் போய் எரிச்சிக்கோங்க. முடியாது அப்படி இருப்பவர்கள் நீங்கள் உங்கள் ஹாலில் நீங்கள் எரிச்சிக்கிடலாம். ஒரு பழைய அகல் விளக்கு அதற்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம சாம்பிராணி கரண்டியில் கூட மேலே நீங்கள் அகல் விளக்கு வச்சு நீங்கள் அதை போட்டு நீங்கள் எரிக்கலாம். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த பரிகாரம் செய்து பாருங்கள். இந்த அமாவாசை தினத்தன்று செய்யும்போது கூடுதல் சிறப்பு உங்களுக்கு இருக்கும். இந்த அமாவாசை தினத்தன்று வராகி அன்னை வழிபாடு எளிமையான முறையில் வழிபாடு செய்துக்கோங்க. ஏன்னா இந்த நாள் மிகவும் முக்கியமானது. இந்த மாசி அமாவாசை பார்த்திங்கன்னா, அதாவது வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாளுமே பார்த்திங்க அப்படின்னா பிரபஞ்சத்தில் அதிக சக்தி கொண்ட நாள். நம்ம என்ன கேட்குறோமோ அது அப்படியே நமக்கு நடக்கும், வேண்டுதல் நிறைவேறும். அதனால தான் இந்த 3 நாட்கள் நமக்கு குலதெய்வ வழிபாடு மிக முக்கியமானதாக இருக்குது. இந்த நாள் நீங்கள் எந்த கடவுளை வழிபாடு செஞ்சாலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நிச்சயமாக நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள் முடிந்த அளவுக்கு. ஒருவேளை இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை இருப்பதனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளிச்சனியை குலதெய்வம் கோயில் எல்லாம் சுவாமி கும்பிட்டு வந்திருப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் அசைவம் எடுக்கிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். அசைவம் சாப்பிட்ருக்குமே செய்யக்கூடாதா அப்படின்லாம் கேட்காதீங்க, தாராளமாக செய்யலாம். இதற்கு நம்ம பூஜை அறையில் பண்ண போகிறது கிடையாது, நம்ம ஹால்லையோ அல்லது வாசல்லையோ தான் பண்ண போகிறோம். தாராளமாக நீங்கள் செய்து கொள்ளலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் அசைவம் சாப்பிட்ருக்கீங்க இல்லையா, அதற்கு முன்னாடி நீங்கள் உடம்புக்கு மட்டும் குளிச்சுக்கோங்க. இது கம்பல்சரி கிடையாது, குளிக்கணும் விருப்பப்படுறவங்க குளிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா முகம், கை, கால் மட்டும் கழுவிட்டு இந்த பரிகாரம் செய்துக்கோங்க போதும். இதற்கு அசைவத்துக்கு சம்மந்தம் கிடையாது, தாராளமாக எல்லோருமே செய்து கொள்ளலாம். அசைவம் சாப்பிட்டு பண்ணலாம், சாப்பிடாமலும் பண்ணலாம். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வராகி அம்மனுக்கு வளர்பிறை பஞ்சமி தினத்தன்று எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், பங்குனி மாதம் வளர்பிறை பஞ்சமி அந்த பதிவு நான் கொடுத்துருக்குறேன். அந்த பதிவை பார்க்காதவங்க என்டி ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வராகி தாய்க்கு இந்த வளர்பிறை பஞ்சமி மிக முக்கியமான நாள். இந்த நாளன்று நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வராகி அம்மனோட விளக்கு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். விளக்கு பற்றிய தகவல். நிறைய பேர் அகல் விளக்குலாம் ஏற்றி வைத்து அது கீறல் விட்டுருச்சு அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க. விளக்கு சந்தேகம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.